Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மோடு பேச இருக்கின்றார். நம்ம இத்தனை நாட்களாக எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமலேயே வாழ்ந்து விட்டோம். இந்த உலகத்திற்குள்ளாய் அனுதினமும் போராடுகிறோம். இந்த உலக கவலைகள் அனுதினமும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஐயோ, நான் ஜெயிப்பேனா? ஐயோ, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? என்னுடைய வாழ்க்கையின் பாதைகள் மாறுமா? நான் நினைத்த காரியங்கள் நடக்குமா? எனக்குள்ளாய் ஏதாவது அதிசயம் நடக்காதா? தேவன் என்னை ஏன் விட்டு விட்டார்? தேவன் ஏன் என்னை புறக்கணிக்கின்றார்? தேவன் எனக்குள்ளாய் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறார்? நான் என்ன பாவங்கள் செய்தேன்? எனக்குள்ளாய் இத்தனை போராட்டங்களும் இத்தனை தோல்விகளும் என்னை சபித்து கொண்டிருக்கிறதே என்று அனுதினமும் நம்ம நினைப்போம். பிள்ளைகளை, இவையெல்லாம் அறியாமையின் காரணங்கள் தான். அறியாமையின் நிமித்தமே நம்முடைய உடல் நம்மை துன்பத்திற்குள் ஆக்குகிறது. இந்த உடல் நமக்கு உரியவை அல்ல, இந்த உடல் தேவனுக்கு உரியவை. அதுதான் சூத்திரமே. நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் நம்முடையது அல்ல, இந்த உடல் தேவனுடையது. ஆதியாகமத்துல பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கின்றார்? ஆதாமை படைக்கின்றார். பரமபிதா அங்கு இருக்கின்ற அந்த மண்ணை எடுத்து மனிதனுக்கு உருவத்தை கொடுத்து அவருடைய ஆவியை மனிதனுக்குள்ளாய் ஊற்றுகின்றார். அப்ப அந்த ஆவி வரும்போது, நல்ல கவனிங்க பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. வேத சத்தியத்தை, உண்மையை நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை உருவாக்கும் போது அந்த மனிதனை மண்ணில் உருவாக்கிவிட்டு அந்த பரமபிதா என்று ஊதுகின்றார். அப்ப ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய உயிர் கொடுக்கும் அந்த நாடி மனிதனுக்குள்ளாய் வருகிறது. மனிதனுக்குள்ளாய் வரும் பொழுது அவன் என்னவா ஆகின்றான்? கடவுளின் படைப்பாகின்றான். கடவுளின் படைப்பாகின்றான். ஒரு சின்ன உதாரணம், குழம்பு செய்யறோம். அந்த குழம்புக்கு காய வெட்டுறோம், மசாலாலாம் போடுறோம், நெருப்ப பத்த வைக்கிறோம், குக்கர்ல போடுறோம். குக்கர் வந்த பிற்பாடு எல்லாம் வேஞ்சி ரெடியான பிற்பாடு அது யாருடைய குழம்பு? அம்மா வச்ச குழம்பு. அப்ப நாம் யாருடைய படைப்பு? இறைவனுடைய படைப்பு. இறைவன் தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப நீ யாருக்கு சொந்தமானவன்? இந்த உலகத்திற்கா? இந்த உலகத்துல உன்னை வைத்தார், ஆனால் இந்த உலகம் உனக்கு சொந்தமானது அல்ல. அப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப உள்ள ஓடுகிறது எந்த ரத்தம், எந்த ஆத்துமா, எந்த ஆவி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் கடவுளுடைய ஆவி. கடவுளுடைய ஆவி நமக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மில் இருக்கின்றார். இந்த உணர்வு பாடு வேணும். நம்ம உணரவே இல்லை. யாராவது என்கிட்ட ஜெபம் செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கவலைப்படாது, கடவுள் உன்னோடு இருக்கிறார். அப்ப கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்ன? சும்மா பேச்சா? கிடையாது. இது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வுகள் நமக்குள்ளாய் வர வேண்டும். அந்த உணர்வுகள் நமக்குள்ளாய் வரும் பொழுது அந்த பயம் ஓடி போயிடும். இன்னைக்கு பாதி பேரு வாழ பிடிக்கலன்னு சொல்றான் இல்லையா? அவன் எதற்காக வாழ பிடிக்கலன்னு சொல்றான்? அவன் பட்ட கஷ்டத்தின் நிமித்தம், அவனுக்குள்ளாய் வந்த பயத்தின் நிமித்தமே அவனுக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்றான். ஆமாம் தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ளாய் இருக்கிற பயங்கள், அந்த பயம் எதற்காக வந்தது? இந்த உலகத்துல நம்ம பட்ட கஷ்டங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நம்மை
அந்த பயத்திற்குள்ளாய் தள்ளிவிட்டு அந்த பயத்தின் நிமித்தமே நாம் என்ன அறிக்கை இடுகின்றோம்? வாழ பிடிக்கல என்று அறிக்கை இடுகின்றோம். இப்ப தேவனை நாம் உணரும் பொழுது அந்த பயம் இருக்குமா? தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாய் வரும் பொழுது அந்த பயம் இருக்குமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது தெய்வ பிள்ளைகளே. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.